பெரும்பாலான சமயங்களில் நம்ம கேள்விக்கு என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. கேள்வி எழுப்பது தவறு அல்ல, நம்முடைய ஆசைகளை கடவுளிடம் சொல்வது தவறு அல்ல. ஆனால் நம்முடைய கேள்விகள், நம்முடைய ஆசைகள் ஒரு நிபந்தனைகளாக மாறும்போது தான் அங்கே சிக்கல் வருகிறது. ஆண்டவரே எனக்கு அதத்தா இதத்தா என்று கேட்பது தவறு அல்ல. ஒரு பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் தனக்குரிய அபிலாசைகளை, தனக்கான தேவைகளை, ஆசைகளை அல்ல எதிர்பார்ப்புகளை சொல்வது தவறு அல்ல. பெற்றோர்கிட்ட சொல்லாமல் ஒரு பிள்ளை எங்கே போய் சொல்லும்? நம்முடைய ஆசைகளை, நம்மால் நிறைவேற்ற முடியாத தேவைகளை அல்லது நமக்கு விருப்பமானவர்களை நம்மை படைத்த கடவுளிடம் கேட்காமல் யாரிடமே கேட்பது? நம்மீது அக்கறை கொண்டவர் கடவுளை காட்டிலும் வேறு யாராக இருக்க முடியும்? எங்க சிக்கல்? அது நம்முடைய ஆசையை சொல்லுகிற அந்ததோடு நின்றுக்கிட்டுனா அதனால பிரச்சனை இல்லை. ஒரு நிபந்தனை வைப்போம் பாருங்க. சில சமயங்களில் கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டார், எத்தனை நாளாக கேட்கறது. நம்முடைய ஜெபம் நிபந்தனையாக மாறுகிற பொழுது அங்கே சிக்கல். இதை செய்தால் தான் நான் உன்னுடைய பக்தை என்று சொல்லுகிற பொழுது, நான் என் கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சது அப்படி என்று நாம் சில நிபந்தனைகளை வைக்கிற பொழுது அது